அனைவருக்கும் வணக்கம். நான் யூடியூபிலே 150க்கும் மேற்பட்ட பதிவுகளை பதிவு செய்திருக்கின்றேன். இப்பொழுது நான் பேச வருவது என் உள்ளத்தில் இருக்கும் ஆதங்கத்தை. இந்த பெற்றவர்கள் என்ற கடமைக்கு என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன பறிகொடுத்தேன் என்பதை விளக்கவே. நான் தனி மனிதனாக இந்த உலகத்திலே பிறக்கவில்லை. என்னுடன் உடன் பிறந்தோர் ஐந்து நபர்கள். அவர்கள் ஒவ்வொரு திசையில் இருக்கிறார்கள், அது வேறு. என் தாய், என் தங்கை இருவரும் இப்போது தந்தையை இழந்து. என்ன காரணம் என்றால், நான் உணர்ச்சி வசப்பட விரும்பவில்லை. பேசும்பொழுது அதை கரைத்து அடக்கிக் கொள்கின்றேன். எனது தந்தை வேலூர் மாநகராட்சியில் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வந்தார். பணிக்காலத்திலே அவர் விபத்திலே மரணம் அடைந்து விட்டார். போதிய வருமானம் இல்லாததால் எங்கள் குடும்பம் சின்னாபின்னமாக ஆகியது. ஆளுக்கு ஒரு திசையில் பறந்தோம். கண்களில் பட்டால் கூட பேசக்கூடிய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் மனித பிறவியினுடைய குணங்கள். வசதி படைத்தவர்கள் ஒன்றாக இருப்பது போல் நடிப்பார்கள், ஆனால் உண்மை அதில்லை. எங்கோ இருக்கிறோம், ஒரே மாவட்டத்தில் தான் இருக்கின்றோம், ஆனால் ஒவ்வொருவரை பார்த்து கொள்வதும் இல்லை, பேசிக்கொள்வதும் இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கைக்கு மனித பிறவியே தேவையற்றது. ஏனென்றால், ஒரு காக்கை ஒரு மின்சார கம்பத்திலே அடிபடுமானால் அந்த காக்கைக்காக குரல் கொடுக்க நூற்றுக்கணக்கான காகங்கள் வரும். ஆனால் மனிதன் வாழ்க்கை என்பது ரோடிலே அடிபட்டால் பார்த்துவிட்டு ஐயோ பாவம் என்று சொல்லி ஒதுங்கக்கூடிய மனித பிறவி. நான் வருத்தப்பட்டு சொல்வதெல்லாம், நான் உழைக்கும்போது இப்பொழுது என்னால் ஒரு 10 பேருக்கு உணவளிக்க முடியும். ஆனால் என் தந்தைக்கு என் உழைப்பால் அமர வைத்து அவர் சாகும் வரை பராமரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நிறைவேறவில்லை. ஆண்டவனை அதற்கு அருகதையை கொடுக்கவில்லை. ஆனால் நான் சொல்வது இளைய தலைமுறையான நீங்கள் பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்னென்ன என்பதை நான் செய்ய பறிகொடுத்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். நோயுற்ற போது துணை நிற்பது, வறுமையில் வாடாமல் பார்த்து கொள்வது, 3 வேளை உணவளிப்பது, கருணையோடு அவர்களை தினம் சந்தித்து பேசுவது, உற்றார் உறவினர் இவர்களிடம் அழைத்துச் செல்வது, மனவேதனையில் இருக்கும்போது தன் தாயாகினும் தந்தையாகினும் அவர்களுடன் அமர்ந்து ஒரு மகனாக அவர்கள் மேல் தோளிலே கையை அமைத்து கொண்டு அல்லது மடியிலே படுத்துக்கொண்டு உரையாடுங்கள். அப்பொழுது அவர்களுக்கு இந்த உலகமே தெரியாது. மடியில் படுத்து கொண்டும் தன் மகன்தான் தெரியும். பணம் ஒரு மனிதனுக்கு நிரந்தரம் அல்ல. 1 லட்சம் ரூபாய் ஒருவருக்கு தேவை என்றால் அந்த 1 லட்சம் ரூபாய் நம்மிடம் போன பிறகு அது வேறொருவரிடம் தேவைப்படுகிறது, அது இன்னொருவருக்கு தேவைப்படுகிறது, அது இன்னொருக்கு தேவைப்படுகிறது. அப்படி தேவைப்படும் போது கடைசியில் நம்மிடத்திலே அந்த 1 லட்சம் ரூபாய் வரும். ஆனால் அந்த 10 பேருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அந்த பணமாகி விட்டது. இங்கே மனித நேயம் இல்லை. எனவே மனிதர்களாகிய நாம் ஒன்றுபட்டு ஒன்று குடும்பமாக பிள்ளைகள் பெற்றவர்களின் சொல்லை கேளுங்கள், மரியாதையுடன் வாழுங்கள், அன்பாய் பார்த்து கொள்ளுங்கள், தவறான வழியில் செல்லாதீர்கள். பெற்றவர்களை இழந்துவிட்டால் நீங்களும் அடுத்த ஒரு பெறப்போகும் பிள்ளைகள் தான், நீங்களும் ஒரு தந்தையாக ஆகக்கூடியவர்கள் தான். எனவே இருக்கும் காலத்தில் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்து அவர்கள் சாகும் வரை இந்த உலகத்தில் நீங்கள் அவருக்கு அமைதியை தாருங்கள். சொத்து சுகம் தேவையில்லை. எத்தனையோ பதிவேடுகளில் கணவன் மனைவி நோய்வாய்ப்பட்ட சமயத்தில் பிள்ளைகள் உதவாமல் தற்கொலை செய்து கொண்டு சாவதை நான் பார்த்து அதையும் பதிவிட்டு இருக்கிறேன். இந்த யூடியூபில் நீங்கள் காணலாம். மனதில் வேதனையாக இருக்கிறது அதையெல்லாம் பார்க்கும்பொழுது. எனவே நீங்கள் அனைவருமே தாய் தந்தையை இழந்த பிறகு அவர்களுடைய போட்டோவை வைத்து மாலையிட்டு காகத்திற்கு அமாவாசை என்று சாதம் வைப்பதினால் புண்ணியம் அடையப் போவதில்லை.
அந்த ஆத்மா உலகத்திலே இருக்கும்பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்யுங்கள் என்பதை நான் வலியுறுத்தவே இன்று என் மனதில் உள்ள இந்த குறையை கேட்கிறேன். நான் தந்தையை இழந்தவன். தந்தைக்கு கைமாறு என்னால் செய்ய முடியவில்லை. நான் உழைக்கும்போது என் தந்தை உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். என் தாய் இருக்கிறார்கள், பார்த்து வருகிறேன். எனவே அவர்களுக்கும் நான் இன்னும் செய்ய வேண்டியது எவ்வளவு இருக்குது. ஆனால் முடிந்த வரையில் நான் உதவிகளை சிலதான் செய்து வருகிறேன். இன்னும் நிறைய இருக்கிறது. அதுக்கு அளவே இல்லை. தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது ஒரு மனிதன் இப்பிறவியில் எடுத்த எத்தனை பிறவி எடுத்தாலும் அது தீரப்போவதில்லை. ஆனால் இருந்தாலும் மனவேதனையை பிள்ளைகள் தந்தைகளுக்கோ தாய்க்கோ உடன் பிறந்தாருக்கோ உற்றாருக்கோ எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நல்ல அமைதியாக நல்ல வாழ்க்கையோடு நல்ல இதோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது அனைவருக்கும் நல்லது. ஆன்மீகம் மட்டுமல்ல, அமைதியாக இருக்கும். நான் ஆன்மீகவாதியோ நாஸ்திகனோ அல்ல. மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இது என் சொந்த கருத்து.